ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நாளைய தினம் ஜனவரி 1 புத்தாண்டு தினம். இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்களை தண்ணீரில் ஊற வைத்து அதை உங்கள் வீட்டோட நிலைவாசலில் நீங்கள் தெளித்து விடுறது மூலயமா இந்த வருடம் முழுக்க எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாகும். அது என்ன தாந்திரிக முறைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை தண்ணியில் சேர்த்து வாசலில் தெளிச்சு விடணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷத்தோட முதல் நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஒரு வருஷத்தோட முதல் நாள் எந்த அளவுக்கு சிறப்பாக ரொம்ப சந்தோஷமாக அமையுதோ அதை பொறுத்து தான் அந்த வருடம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. வருடத்தோட முதல் நாள் நிறைய பேர் நிறைய விதமான முடிவுகளை எடுப்பாங்க. சில பேர் தீய பழக்கங்களை கைவிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும், இன்னும் சில பேர் நல்ல விஷயங்களை ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் முடிவெடுத்து வச்சுருப்பாங்க. இந்த ரெண்டு விஷயங்களில் எதை செஞ்சாலும் அது உங்களுக்கு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். ஜனவரி 1ஆம் தேதி 2025 வருடத்துக்கான முதல் நாள் இந்த வருடம் புதன்கிழமையில் பிறக்கிறது கூடுதல் விசேஷம். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அதில் விநாயகரோட பங்களிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு வீடு கட்டினாலும் சரி, இல்லை பெண் பார்க்க போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, விநாயகரை வணங்கிட்டு போகும்போது போகக்கூடிய காரியத்தில் நமக்கு சித்தி உண்டாகும். போகக்கூடிய காரியத்தில் வெற்றி கிடைக்கும். முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு உகந்த புதன்கிழமையில் இந்த வருடம் பிறக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த வருடத்தை ஆரம்பிக்கிறது கட்டாயம். அதுலேயும் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு ஒரே ஒரு கற்பூரம் ஏற்றி ஒரே ஒரு சிதறு தேங்காயை உடைச்சிட்டு இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக அமையணும் விநாயகான்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. அதே மாதிரி வேலை செய்யக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும்னு நினைக்கிறவங்க புதன் பகவானையும் வேண்டிக்கோங்க. ஏன்னா அந்த புதன் பகவான் அப்படிங்கிறவர் புத்திகாரகன். புத்திகாரகன்னா ஒன்றும் இல்லை, நம்ம செய்யக்கூடிய வேலையில் நமக்கான திறமையை அதிகப்படுத்தி உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு வாங்கி கொடுக்கறதுக்கும், வியாபாரத்தில் தொழிலில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு லாபத்தை உண்டாக்குறதுக்கும் இந்த புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவானோட அருள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்காகவும் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு ஒரே ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க. குடும்பத்தில் 10 நபர்கள் இருக்கீங்கன்னா அந்த 10 நபர்களுக்காகவும் ஒரே ஒரு தீபம் ஏற்றினா கூட போதும். அதுவே பெரிய பாக்கியம்தான். புத்தாண்டு அப்படிங்கிறதால வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதில் போய் கலந்துக்கோங்க. வருஷத்தோட முதல் செலவாக இறை வழிபாட்டுக்கு செலவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை சாமான்கள் வாங்கிறதுக்கான பொருட்களை வாங்குறதா இருக்கட்டும், இல்லை கோவிலில் நடக்கக்கூடிய அபிஷேகங்கள், ஆராதனைகளுக்கு தேவையான பொருட்களை உங்கள் கையில் வாங்கி கொடுக்குறதுன்னு சொல்லி எது வேணால் இருக்கட்டும். ஆனால் இறை வழிபாட்டுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய இந்த வருஷத்தோட முதல் செலவு இந்த வருடம் முழுக்க கடவுள்களோட அனுகிரகத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். பொதுவாக இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மாதிரி. இந்த மார்கழி மாதத்தில் எல்லா நாட்களும் அதிகாலை எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் பூஜை செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயம். அதுலேயும் இந்த மார்கழி மாதத்தில் தான் ஒரு வருடமும் புத்தாண்டு பிறக்கும். மார்கழி அப்படின்னு சொன்னாலே விடியற்காலை எழுந்து சுத்தபத்தமாக குளிக்கணும். அதே மாதிரி வீட்டு வாசல் தெளித்து கோலம் போடணும், வண்ண நிற கோலங்கள் போடணும். அப்படி போடக்கூடிய கோலத்துக்கு முன்னாடி நீங்கள் வீட்டு வாசல் தண்ணீர் தெளிக்கிறீங்கள, அதில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை கலந்து நீங்கள் வாசல் தெளித்து கோலம் போடும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாகும். எல்லா விதமான செல்வங்களும் உங்களை தேடி வரும். உதாரணத்துக்கு டிசம்பர் 31ஆம் தேதி இரவே இப்போ நாம் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் சின்னதாக ஒரு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா டிசம்பர் 1ஆம் தேதி காலையில் வீட்டு வாசல் தெளித்து கோலம் போடும்போது இந்த தண்ணீரை நீங்கள் தெளித்து விடலாம். ஒருவேளை இந்த பதிவை நீங்கள் லேட்டாக பார்த்துட்டீங்க, வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டோம், இதுக்கப்புறம் என்ன செய்கிறதுனா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்த தண்ணீரை நீங்கள் ஜனவரி 1ஆம் தேதி தயார் செய்து குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாவது ஊற வைத்து அதுக்கப்புறமும் வீட்டு வாசலை தெளித்து விடலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. இந்த பதிவை முன்னாடியே பார்க்குறவங்க வீட்டு வாசல் தெளிக்கிறதுக்கு முன்னாடியே முந்தின நாள் இரவு கூட ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தெளித்து விடலாம். சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த 5 முக்கியமான பொருட்களை சேர்க்க போகிறீங்க. அதில் முதல் பொருள், முக்கியமான பொருள் ஜாதிக்காய். ஜாதிக்காய் அப்படிங்கிறது வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள், வசீகரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள். மருத்துவமும் மகத்துவம் நிறைந்த இந்த ஒரே ஒரு ஜாதிக்காயை கொஞ்சமாக இழைச்சோ இல்லை அப்படியே கூட தண்ணியில் போட்டு ஊற வச்சுடுங்க. அடுத்ததாக 3 துண்டு ஏலக்காய் போடணும். ஏலக்காயோட மகிமை பற்றி நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை. பணவசியத்துக்கும் ஜனவசியத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் இந்த ஏலக்காயும் ஒன்று. அடுத்ததாக கிராம்பு. கிராம்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில் முக்கியமான ஒரு பொருள். உங்கள் வீட்டுக்குள்ளே
லட்சுமி கடாட்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய பொருட்களில் இந்த கிராம்பும் ஒன்று. கிராம்பும் ஒரு 2-3 எண்ணிக்கையில் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு துண்டு மஞ்சள். அது விரலி மஞ்சளோ, குண்டு மஞ்சளோ, கஸ்தூரி மஞ்சளோ, எந்த மஞ்சள் வேணால் இருக்கலாம். மகாலட்சுமி தாயாரோட மறு உருவம் தான் இந்த மஞ்சள். மங்களகரத்தோட மறு உருவம் தான் இந்த மஞ்சள். எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் மஞ்சளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் உங்ககிட்ட என்ன மஞ்சள் இருக்கோ அந்த ஒரு மஞ்சளையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் அப்படிங்கிறது தன தானியத்தை உங்கள் பக்கம் வசியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். சோம்பு வைத்து நம்மளோட சேனல்லையே பல பதிவுகள் போட்டிருக்கோம். பணத்தை நிரந்தரமாக உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு பொருட்களில் இந்த சோம்பும் ஒன்று. இப்போ மொத்தமாக 5 பொருட்கள் எடுத்துருக்கீங்க. ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு, மஞ்சள், கடைசியாக சோம்பு. இந்த 5 பொருட்களையும் சின்னதாக ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கீங்களே, அந்த பவுல் தண்ணீரில் இந்த 5 பொருட்களையும் போட்டு ஊற வச்சுடுங்க. ஜனவரி 1ஆம் தேதி காலை தூங்கி எழுந்ததுக்கப்புறமா நீங்கள் வீட்டு வாசல் தெளித்து கோலம் போடும்போது ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வீட்டு வாசல் தெளிக்கிறீங்கன்னா அதில் சாஸ்திரத்துக்கு இந்த பொருட்களை சேர்த்து ஊற வச்சிங்களா தண்ணீர், அதை மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அந்த பொருட்களை வடிகட்டிட்டு வெறும் தண்ணீரை மட்டும் கலந்தால் கூட போதும். இந்த தண்ணீரை கலந்து வீட்டு வாசல் தெளித்து கோலம் போடுங்க. அப்படி தண்ணீரை தெளிக்கும் போது வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்னு ஒரு 3 முறை சொல்லணும். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணீரை தெளித்து கோலம் போடுங்க. இப்படி செய்கிறதால பணவசியம், ஜனவசியத்துக்கான பொருள், மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய ஒரு பொருள், பணத்தை உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லி பல பொருட்கள் கலந்த கலவையை தான் இந்த தண்ணீரில் போட்டிருக்கீங்க. இந்த தண்ணீரை தெளிக்கும் போது பிறக்கக்கூடிய இந்த புது வருடம் எல்லா விதமான செல்வங்களையும் உங்கள் பக்கம் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான ஒரு வழிவகையை ஏற்படுத்தும். கூடவே தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா நிலைவாசல் தெளிக்கும் போது வாழ்க வளமுடன்னு நல்ல விஷயமா பேசுகிறீங்க. அதுவே பெரிய விஷயம்தான். ஏன்னா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த வருடத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பதிவை நீங்கள் லேட்டாக பார்த்துட்டிங்கன்னா, வீட்டு வாசலாம் தெளித்து கோலம் போட்டுட்டிங்கன்னா, இப்போ சொல்லக்கூடிய பொருட்களை சின்னதாக பவுலில் தண்ணீரில் ஊற வச்சு அதுக்கப்புறமா வீட்டு வாசலில் சாஸ்திரத்துக்கு தெளித்து விட்டுருங்க. இல்லை இந்த பதிவை நாங்கள் முன்னாடியே பார்த்துட்டோங்கிறவங்க வீட்டு வாசல் தெளிக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணீரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். தண்ணீரில் ஊற வச்ச அந்த பொருட்களை கால் பழத்தில் போட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி வீட்டு வாசல் தெளிக்கும் போது தெளிச்சுக்கோங்க. கட்டாயம் பிறக்கக்கூடிய இந்த வருடம் உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. நாளைய தினம் புத்தாண்டு, வருஷத்தோட முதல் நாள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். கோவிலுக்கு போகும்போது கோவில் வாசலில் எவ்வளோ பேர் யாசகம் கேட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு உங்கள் கையால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு போடுங்க. இந்த மார்கழி மாதத்தில் எவ்வளோ பேர் குளிரில் நடுங்கி கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு உங்கள் கையால் போர்வை கம்பளி வாங்கி கொடுங்க. 10 ரூபாய் தானம் முடிஞ்சாலும் அதை உங்கள் கையில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். மகா பெரியவா சார்பாக அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.